அரசு வழங்கிய செல்போன் எண் கட்டாததால் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றும் சுமார் 25,000 அதிகாரிகளின் செல்போன்களுக்கு BSNL மற்றும் ஏர்டெல் நெட்வொர்க் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த இணைப்புகளுக்கான பில் தொகை மின் வாரியத்தின் சார்பிலேயே செலுத்தப்பட்டு வந்தது. மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை தொடர்பு கொள்ள இந்த செல்போன் எண்களை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை கடந்த 2 நாட்களாக பொதுமக்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மின்தடை நிலவி வரும் சூழலில் மின்வாரிய சேவைகளை பெற முடியாமல் பொதுமக்கள் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். மின்வாரிய ஊழியர்களும் கூட தங்களது பொறியாளர்களையோ மேலதிகாரிகளையோ தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரொம்ப பாதிக்கப்படுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 25,000 பேர் அதிகாரிக செல்போன் வச்சிருக்காங்க. CUG செல்போன், ஏர்டெல் செல்போன். இப்ப ஜியோக்கு மாறுறதா இருக்காங்க. அந்த மாற்றம் வரும்போது 15 நாள் இன்கமிங் வரும். அந்த இன்கமிங் கூட இன்னும் இன்கமிங் வந்து இப்ப முடியுது. இன்னும் யாருமே அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. BSNL, ஏர்டெல் போன்ற நெட்வொர்க்கிலிருந்து ஜியோ நெட்வொர்க்கிற்கு மாறுவதற்காக மின்வாரியம் செல்போன் இணைப்புகளுக்கு பில் கட்டவில்லை என தொழிற்சங்கத்தினர் புகார் கூறியுள்ளனர். இதனால் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதனிடையே அதிகாரிகளின் செல்போன் இணைப்புகளுக்கு பில் கட்டாமல் விட்ட மின் வாரியத்திற்கு அத்துறையின் தொழிற்சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இப்போது நெட்வொர்க் மாறும் அவசியம் ஏன் வந்தது என்பதை அரசு விளக்க வேண்டும் என்றும், பொறியாளர்களை எளிதாக தொடர்பு கொள்ளும் வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.